உண்மையை சொல்லணும்னா நான் அப்பாவை பார்க்கதாம்மா வந்தேன். என்ன ஸ்வாதி, வீட்ல ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அப்பா கிட்ட பேசணும். ஜஸ்ட் ஒரு 2 minutes பேசினேன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிடும். ஹே ஸ்வாதி. அப்பா எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ சந்தோஷமா தான் இருப்ப. அப்பா மானத்தை காப்பாத்தணும்னாச்சே. என் சிஸ்டர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நாத்தனாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவளுக்கு என்ன சாப்பிட கொடுத்த? இப்பதாங்க வந்தா. எப்போ வந்தா? என்ன உடனே சாப்பிடணும். என்ன சாப்பிடுற? இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஆமா, எல்லார் பத்தியும் விசாரிச்சிங்களே, அவரை பத்தி விசாரிச்சிங்களா? நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன்ல. உன் சந்தோஷத்துல அவர் சந்தோஷம் அடங்கி இருக்குல்ல. இல்லப்பா, அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இல்லப்பா, அவருக்கு இப்ப கொஞ்சம் மன கஷ்டம். அவனுக்கு என்னமா மன கஷ்டம்? பண கஷ்டம், அதனால மன கஷ்டம். என்ன சொல்ற? அவர் பிசினஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு இப்போ வட்டி கூட கட்ட முடியல. பேங்க்காரங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? நல்ல வசதியா தானே இருந்தான். பிசினஸ் எல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் பணத்தை ஏதாவது கெட்ட வழியில செலவிச்சிட்டானா? அப்படி சொல்லாதீங்கப்பா. முதல்ல இருந்த தினேஷ்க்கும் இப்ப என் புருஷனா இருக்கிற தினேஷ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்பா, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறார் தெரியுமா? என் அத்தை, அதான்ப்பா உங்க தங்கச்சி, என்ன ஒரு மருமக மாதிரி இல்ல, மக மாதிரி பாத்துக்கிறாங்க. முதல்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் கூட ரொம்ப பயந்தேன். ஆனா இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாப்பா? அவருக்கு நிறைய கடன் இருக்கு, கஷ்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப கூட உங்ககிட்ட கேட்க வேண்டாம் தான் சொன்னாரு. எனக்கு தான் மனசு கேட்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கடனுக்கு நீங்களும் ஒரு காரணம். என்னடி சொல்ற? எல்லாரும் எல்லாத்துக்கும் அவரையே சொல்றீங்க? இல்லம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சு நடக்கல. அவரும் அப்பாவை குறை சொல்லல. தினேஷ் மேல கோவம். கல்யாணம் வேண்டான்னு சொன்ன நேரம் அத்தைக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அம்மா மேல பாசம் இருக்கிற என் புருஷன் அம்மாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலே இருந்ததால அவரால் சரியா பிஸ்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பிஸ்னஸ்ல நிறைய காம்படிஷன்ஸ். வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல. வட்டி மட்டும் ஏறிட்டே போயிடுச்சு. இப்ப அவரால் சமாளிக்க முடியல. அப்பா, நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அவருக்கு பிசினஸ் ஸ்டடி ஆனதும் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். நீங்க சும்மா தர வேண்டாம்பா. என்ன பேச்சு பேசுறா பார். யார் யாருக்கு கடன் கொடுக்கறது, யார் யாருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணுறது? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் பேசாதம்மா. நீங்கள்லாம் என் செல்ல குழந்தைங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா 3 லட்சம் இல்லை 30 லட்சம் கூட நான் கொடுக்க தயார். அதுவும் யாருக்காக கேட்குற? தினேஷ்காகம்மா. தினேஷ் யார் தெருவில் போகிறவனா? உன் புருஷன், என் சிஸ்டர் சன். இருந்தால் கூட அவன் நேரில் வந்து என்கிட்ட கேட்கல பற்றியா? அதனால் அவன் மேலே எனக்கு மரியாதை இன்னும் அதிகமாக தான் ஆகுது. இந்த மாதிரிலாம் பேத்திக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் நேரம் வரேன். அம்மா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்கம்மா. என்னம்மா நீ? இந்த சொத்தெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. உங்க கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்குமா? நீ கெஞ்சி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. அதிகாரமாவே கேட்கலாம் இல்ல சாந்தி? ஆமா ஸ்வாதி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ பண்ண தியாகத்துக்கு முன்னாடி இந்த லட்சம்லாம் சும்மா. இது என்ன தெரியுமா?
நான் உன் பேரில் உனக்காக ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கும் செக் புக்கும் உனக்கு எவ்வளவு வேணுமோ நீயே எழுதிக்க. இந்தாங்கப்பா, எனக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் போதும். இனிமே எந்த காலத்துக்கும் இந்த மாதிரி பணம்னு வந்து உங்ககிட்ட நிற்கக்கூடாது. அதை அவரும் விரும்ப மாட்டாரு. இதெல்லாம் வேணாம். நான் வரேன்ப்பா. சாப்பிட்டு போ. இல்லப்பா, நான் போனாதான் அவர் சாப்பிடுவாரு. எப்படிமா வந்த? ஆட்டோல தாம்மா. ஆட்டோ இல்லையா? நம்ம கார்ல டிரைவர் விட்டு டிராப் பண்ண சொல்லு. கார்லயே போ. பரவாயில்லப்பா. ஓகே, வரேம்மா. அண்ணி. ஸ்வாதி, இனிமே அடிக்கடி வா. வீட்ல எல்லாரையும் விசாரிச்சுதா சொல்ல. சொல்றேன் அண்ணி. உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர். மாமா யதார்த்தமா உதவி பண்ணதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? ஒருவேளை மாமா வீட்டில் இல்லையோ? பாவம், கடனை நினைச்சு கவலையா இருக்கார் போல இருக்கு. என்ன ஸ்வதி, எங்கேயோ வெளில போயிட்டு வர போல இருக்கு? சொல்றேன். என்னது? வாங்கி பாருங்க. என்ன ஸ்வதி, என் பேர்ல 3 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டிருக்கு? உங்க கடனை அடைக்கிறதுக்காக நான் தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? இங்க பா ஸ்வாதி, மாமா கிட்ட போய் பணம் வாங்குறதுக்கு ஏன் எனக்கு தெரியாதா? நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்? அவமானமா இருக்குங்கிறதுக்காக தானே. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு போய் பணத்தை வாங்கி வந்து நிக்கிற. இத பாரு ஸ்வாதி, இந்த உலகத்துல கடன் வாங்காம யாராலையும் இருக்கவே முடியாது. பெரிய பெரிய பணக்காரன் கூட அவன் ரேஞ்சுக்கு கடன் வாங்கி தான் பிசினஸ் நடத்திட்டு இருக்கான். ஏதோ நான் ஏன் ரேஞ்சுக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லதான், புதுசா தான் தெரியும். இத பாரு ஸ்வாதி, காத்து இல்லாம கூட மனுஷன் வாழ்ந்துட முடியும், ஆனா கடன் இல்லாம வாழ முடியாது. நீ என்ன பண்ற? அந்த செக்கை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வர. எனக்கு இந்த பணம் வேண்டாம். டேய், ஏதோ அவ அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கா, அத போய் வேண்டாங்கறியே. அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆமா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? கடனை பத்தி நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? இத பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுமே கடன் பட்டிருக்காங்க. ஒரு அப்பா அம்மாவோட கடன் அவங்க பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவன் கையில பிடிச்சி கொடுக்கறது. அதே மாதிரி பிள்ளைங்களோட கடன் அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறது. அதே மாதிரி அவங்க பேரை காப்பாத்துறது. ஆனா நீங்க பட்டிருக்கிற கடன் அசிங்கம், அவமானம். எந்த புருஷனும் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு பதில் சொல்றத எந்த பொண்டாட்டியும் தாங்கிக்க மாட்டா. அதே மாதிரி கடன்காரங்களுக்கு பதில் சொல்றதுங்கிறது எவ்வளவு தர்ம சங்கடமான விஷயம். இத பாருங்க, முதல்ல இதை கொண்டு போய் அங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. வேண்டாம் ஸ்வதி, நான் பட்ட கடனை விட இந்த செக் எனக்கு பெரிய சுமையா தெரியுது. என்னங்க நீங்க? பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அத்தையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியா போச்சுன்னு சொன்னீங்க, பிசினஸும் சரியா இல்லைன்னு சொன்னீங்க. இந்த நிலைமையில காரை புடுங்கிட்டு போவேன்னு சொல்லவங்க கிட்ட 3 நாள்ல கடன் அடைப்பேன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி அடைப்பீங்க?
டேய் அடப்பிடிக்காதடா, வாங்கிக்கடா. அவ என்ன ஏதோ ஊராங்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கா? ஓ மாமனார் கிட்ட அவ அப்பா கிட்ட இருந்தானே வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிக்கடா. தப்புமா. நான் எப்ப பணம் கேட்டிருக்கணும்? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் மெடிக்கல் பில் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தனே, அப்ப கேட்டிருக்கணும். ஆனா நான் கேட்கல. அப்புறம் என் பிசினஸ்ல பல பிரச்சனைகள், அதான் எல்லாம் உனக்கே தெரியுமே. அப்போ ஒரு வார்த்தை மாமா கிட்ட நான் பணம் வேணும்னு கேட்டிருந்தேன்னா ஒரே செக்ல அவர் எல்லா கடனையும் அடைச்சிருப்பாரு. ஆனா நான் கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா எனக்கு பிடிக்கல. இத பாரு சுவாதி, நீ காலையில உங்க அப்பா வீட்டுக்கு போனது பணம் வாங்குறதுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்னை தடுத்திருப்பேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போனேன். இது பாருங்க, பணம் இருக்கிறது எதுக்குங்க? நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்க தானே. அது மட்டும் இல்லாம நான் எங்க அப்பா கிட்ட கடனா தான் கேட்டேன். ஆனா அதுக்கே அவர் கோச்சிக்கிட்டாரு. என் பேர்ல தனியா ஒரு அக்கௌண்டே ஓபன் பண்ணி செக் புக்கே கையில கொடுத்தாரு. நான் தான் வேண்டான்னு இந்த 3 லட்சம் ரூபாய் செக்கை மட்டும் கொண்டு வந்தேன். இத பாருங்க, இது நம்ம பணங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்குங்க நீங்க தேங்க்ஸ் சொல்றது. முதல்ல உங்க கடனை அடைங்க. சரி, நான் இப்பவே பேங்க்குக்கு ஃபோன் பண்ணிடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. நான் போய் உள்ள வேலையை பார்க்கறேன். ஓகே. டேய் தினேஷ், எப்படிடா இதெல்லாம்? எல்லாம் என்னுடைய மூலமா, என் பிளானிங். ஒண்ணும் புரியலையே. அம்மா, நானும் உன்ன மாதிரி சுவாதி கிட்ட போய் பணம் வேணும் நச்சரிச்சிருந்தேனா உடனே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் தான். வரதட்சணை கொடுமைன்னு மாமியாரும் கணவனும் போலீஸ்ல அரெஸ்ட்னு நாளைக்கே பேப்பர்ல வந்துருமா. அதனாலதான் சின்னதா ஒரு பிளான போட்டு எனக்கு இப்ப எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளோத்தையும் மாமா கிட்ட கறந்துட்டேன். எப்படி? ஏ ராசா, நிறுத்துமா. என்ன அப்போ பேங்க் ஆபீசர் கடங்கடன் எதுதோ சொன்னதெல்லாம் எல்லாமே டிராமா தான். தப்பு இல்ல. நீ இந்த செக்க வேணான்னு மறுத்தப்ப நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா நீ நடத்துனதெல்லாம் நாடகம் தெரிஞ்ச அப்புறம் உன்னை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. அர்ச்சனா, பேசாத. என்ன புருஷன்காரனுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு நினைச்ச உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. ச்சே, அண்ணி பாவுண்ண, அவங்கள போய் ஏமாத்திட்டியே. நல்லா இருக்கடி நீ பேசுறது. அவன் பொண்டாட்டி அவன் பணம், என்னமோ ஊரா பொண்டாட்டி ஏமாத்துற மாதிரி பேசுற. ஓஹோ, அது வேற நடக்கணுமா? நீ இருக்கிற வரைக்கும் அண்ணன் நிச்சயமா உருப்படவே மாட்டான். அப்போ நான் போய் சேரணுங்கிறியா? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. டேய் தினேஷ், எப்படி பேசிட்டு போற பாரு. அவளை விடுங்கம்மா. பணம் வந்திருக்கேன்னு சந்தோஷப்படாம அவ பேசுனது போய் பேசிட்டு போங்கம்மா. டேய் தினேஷ், அடிக்கடி இந்த மாதிரி டிராமா போட்டு. அம்மா, சுவாதி உள்ளே வந்துட போறா. அவ காதல நம்ம பிளான் விழுந்துச்சு, கதை கந்தலாடும். போங்கம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆர்கே, உன்கிட்ட நான் பட்ட அவமானத்துக்கலாம் இது ஒரு சின்ன நஷ்டஈடு தான். போக போக இன்னும் நிறைய இருக்கு. Thank you. ஏன் பார்ட்னர், கிளிக்கு ரக்கம் முளைச்சிருக்கு போல இருக்கு, தனியா பறந்து வந்திருக்கு. அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்டைம்ல வேற வந்திருக்கான். சந்தோஷமா இல்ல சங்கடமா? சந்தோஷம்லாம் இல்ல, சங்கடம் தான். பெரர் சார், ஆரஞ்சு ஜூஸ் வித்தவுட் ஐஸ் தானே சார்? இல்ல, பிராண்டி 3 லார்ஜ் கொண்டு வாங்க. சார் நீங்கள் ஏ உங்க பார்ல குடிக்க கூடாதா? பையன் மூட் அவுட்ல ஏதோ ஆர்டர் கொடுக்குறான். என்ன வருதுன்னு பாப்போம். பிராண்டி இருக்குல்ல, இருக்கு. போய் கொண்டு வாங்க.
மதன், உங்க ஒய்ஃப் உங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா அவங்கள தாயா பார்க்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க குழந்தை என் வயித்துல உருவாயிருக்க. One large, please. ஏன் பார்ட்னர், 4வது லார்ஜ் வருது. பார்ட்னர், வீட்டில் ஏதாவது உள்நாட்டு கலவரமா? வீட்டில் இல்லையா, ஆஃபீஸ்லேயே குழப்பம்னு நினைக்கிறேன். அதான் அப்ப நாங்க தனியா விட்டுட்டு கிளப்புக்கு வெறியா வந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கான் பையன். நம்ம கிளப்புல நல்ல மேட்ரு ஒண்ணு கிடைச்சிருக்கியா. இவன் பாட்டுக்கு இங்க ஊத்திக்கிட்டே இருக்கட்டும். நான் எங்க ஓதி விடணுமோ அங்க ஓதி விட்டேன்னா கண்டிப்பா பத்திக்கோ. பார்ட்னர், அதான் நீ நல்லா செய்வியே. என்ன சார் இது? டென்ஷன். அதுக்காக இப்படியா சார்? என்ன பண்றது, டென்ஷன் குடிச்சேன். இப்போ நான் வீட்டுக்கு போகணும். வாங்க சார், வாங்க சார். சார் பார்த்து பார்த்து உட்காருங்க சார்.